Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சார் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் வீடியோ போடுறீங்க, பிகினர்ஸ்க்கு அதுவும் வீடியோ போடுறல அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வந்தது. ஸோ அதனால் நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க நீங்கள். 1 லட்ச ரூபாய் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம். இது என்ன சொல்லுது, மார்க்கெட்டுக்கு புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க ஒரு யூடியூப்பில் தம்ப்நெயில் பார்த்தாங்களோ இல்லை வேறு எங்கேயாச்சும் பார்த்து வராங்களோ, ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டு இது தான். 1 லட்ச ரூபாய் இருந்தால் டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில். இது காமன் கொஷின். இது எல்லாருடைய மனுஷனுங்களுடைய இயல்பு தான் அது. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்லுது, எந்த வித படிப்பும் தேவையில்லை, எந்த அனுபவமும் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்குற ஒரு இடம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சின்ன விஷயம் அதாவது நம்ம ஃப்ரீயாகவே ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே, அந்த 25K கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அட்வான்ஸ் லெவலில் வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 1600 வீடியோஸ் மேலே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்க தெரியும். கிட்டத்தட்ட 1600 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் உள்ள ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆனவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் யூஸ் ஆகும். மேபி பிகினர்ஸ்க்கு அந்த வீடியோ மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு தனியாக அதுவும் வீடியோ போடல சமீப காலமாக. ஸோ அதனால் நம்ம இந்த பிகினர்ஸ்க்காக இருக்கட்டுமே அப்படின்னு இந்த வீடியோ போட்டால், நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் தெரிஞ்சவங்க, ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியுது, சப்போர்ட் அண்ட் விஷயம்ஸ் தெரியுது, ட்ரெண்ட் லைன் தெரியுது, எல்லாமே தெரியுது அப்படின்னா நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலையும் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். சைக்காலஜி பற்றி போட்டிருப்பேன், நிறைய விஷயம் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. சரி, நம்ம டாபிக் வரலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் அனுபவம் இல்லாமல் உள்ளே வர வேலை இது. ஜென்ரலாக நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா எந்த வேலையாகட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச வேலை, எந்த எக்ஸாம்பிள் எதனா வச்சுக்கங்களேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளான வேலைன்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், ஒருத்தருக்கு சாதாரணமாக இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப டஃப்பான வேலை அப்படின்றதுக்கு இன்னொருத்தருக்கு சாதாரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐடி ஃபீல்டில் கோட் சூட்டு போட்டுன்னு ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மைண்ட் செட் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் சொல்லுவீங்களா, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள போய் கேட்டால் தெரியாது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒவ்வொரு வேலைங்க, ஒவ்வொரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு மேஸ்திரி, கொத்தனார் வேலை போட்டிங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷமாக அதில் செஞ்சுட்ருக்காங்க, அவங்க ஹெல்ப்பராக போவாங்க, அதுக்கப்புறம் மெஷினாக போவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஒரு பெயிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கார்பெண்டர், எல்லாருக்கும் ஒரு அனுபவம் தான். அனுபவம் சம்பாரித்து கொடுக்கும். அது அனுபவம் சம்பாரித்து கொடுக்குறது பணமாக நம்ம கையில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஆரம்பத்துலன்னு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் பார்க்குறேன். எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நான் 1000 லைக்ஸ் அது மினிமம் பார்க்கலாம் எத்தனை வீடியோஸ், எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. இது ஸ்டார்டிங்லேருந்து சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா 1 லட்ச ரூபாய் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டிங்க. அது சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம், முடியும் முடியாது, இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லிடலாம். ஏன் அந்த டீட்டெயில் தெரிஞ்சாலும் உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வெளியே பார்க்குற வேலைங்களாம் நம்ம கண்ணு பார்க்குது. எக்ஸ்பீரியன்ஸ், வேலை செய்ய ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் கையால் வேலை செய்கிறோம், உடம்பால் வேலை செய்கிறோம், அனுபவமாகுது. அந்த வேலைக்கு செஞ்ச கூலியோ பணமோ நமக்கு கையில் வருது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம், சாப்பிட்றோம், அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றோம். அப்படியே ரொட்டீன் லைஃப் ஆகிட்டுருக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் எந்த வித அனுபவம் இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் பிளேஸ் இது, யார் வேணாலும் வரலாம். நீங்கள் ஸ்கூல் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை, படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த வித உங்களுக்கு தகுதியும் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட வெறும் பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு ஷேர் மார்க்கெட் கேட்குது. எப்படி? உங்கள்கிட்ட பணத்தை மட்டும் கொடு சாமி போதும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் 1 லட்ச ரூபாய் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க? உங்களுக்கு அந்த மார்க்கெட் உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க? நான் தான் வேலை செய்யலையே, பணம் கொடுக்குறேன், அதுக்கு பதில் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு நிறைய இடத்துல வேலை பிரச்சனைங்க இருக்குது, அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது வெளி இடத்துல அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ ஹார்ட்வேர் ஷாப் வந்து ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 வருஷமாக ரன் பண்ணிவிட்டு இப்போ சமீபமாக ஒரு 6 மாதம் 1 வருஷமாக வந்து லாஸில் போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த ஹார்ட்வேர் ஷாப்பு 5 வருஷமாக ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு வருஷமாக 6 மாதமாக லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்துருப்பீங்க, ஒரு தமிழில் ஏதோ பார்த்துருப்பீங்க, 1 லட்ச ரூபா இருந்தால் தினமும் 5,000 சம்பாதிக்கலாம், தினமும் 10,000 சம்பாதிக்கலாம், ஏதோ ஆட் போட்டிருப்பீங்க. இல்லை இப்போலாம் பட்டன் தட்டினாவே அதான் வருது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 5 வருஷமாக நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கிற தொழில் கடைசி 6 மாதமாக உங்களுக்கு லாஸில் வருது. இதை சரி பண்ண உங்களால் முடியல. எப்படி 5 வருஷமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு பிஸ்னஸ்ஸு 6 மாதமாக லாஸ் கொடுக்குது. இதை ஹார்ட்வேர் ஷாப் என்ன பிரச்சனை, ஏன் லாஸ் கொடுக்குது, அதை சரிப்படுத்திக்கலாம், இல்லை வேறு என்ன கடையை மாற்றலாமா, இல்லை புது பொருள் வாங்கிட்டு வரணுமா, இல்லை நம்ம சரியாக விற்கலையா, நம்ம சரியாக வியாபாரம் பண்ண தெரியலையா அப்படின்றத சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் ப்ராஃபிட் பண்ணுறது புத்திசாலித்தனமா, இல்லை அந்த சொன்னேன் இல்லை என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது, 20 லட்சம் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் பண்ணலான்னு இருக்குது, எனக்கு டெய்லி ஸ்மால் ப்ராஃபிட், எனக்கு அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் என்ன வந்துச்சோ அதே பணம் இதில் வந்தால் போதும் அப்படின்றது புத்திசாலித்தனமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் போட்டு பணம் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி சார், அப்போ ஷேர் மார்க்கெட்லாம் ரன் ஆகுது, அப்போ நாங்களாம் வரக்கூடாதா, நாங்களாம் சம்பாதிக்கக்கூடாதா? தாராளமாக வாங்க, சம்பாதிங்க, வேணும்னு சொல்ல வரல. அதுக்கு முன்னாடி இந்த பணம் சொல்லுங்களா, 1 லட்ச ரூபாய் இருந்தால் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொண்டு வர பணம் 10 டைம் நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்கன்னா அந்த 10 டைம் உங்களுடைய பணம் வந்து 0 ஆகிடும். நீங்கள் 500 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாலும் 0 ஆகிடும், 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாலும் 0 ஆகிடும். ஏன்னா அது அனுபவமாக உங்ககிட்ட வாங்கிக்கும், சார்ஜஸ் வந்து வாங்கிக்கும் மார்க்கெட் உங்ககிட்ட. அதை உங்களுடைய ஹியூமன் சைக்காலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்க கேபிட்டலில் வைப் அவுட் பண்ணிவிடும். இது ரியாலிட்டி. இதை விட்டுட்டு சார் எனக்கு கால்ஸ் வந்துச்சு, நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, ஓப்பன் பண்ணிட்டேன், அப்புறம் அவங்களே டிப்ஸ் கொடுக்குறாங்களாம், அவங்களே கால்ஸ் கொடுக்குறாங்களாம் அப்படின்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை நீங்கள் எதுவும் ட்ரேடிங்கே பண்ண வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. மாதம் உங்களுக்கு 5% கொடுத்துட்றேன், மாதம் உங்களுக்கு 10% கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. இதெல்லாம் நம்பலாமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்பாதீங்க. 5% 10% உங்களுக்கு ஏன் சம்பாரித்து கொடுக்கணுங்க? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ராடுத்தனம் வந்து சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஊரை சுற்றி அவ்வளோ சம்பாரிச்சேன் இவ்வளோ சம்பாரிச்சேன்னு சொல்லி தான் இருக்காங்க. மக்கள்லாம் என்ன சொல்லி விழிப்புணர்வு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு, அப்போ கூட கேட்க மாட்டேறாங்க. ஏன் இப்போ நான் அந்த விஷயம் சொல்கிறேன் இல்லைங்களா, இதை பார்த்துட்டு எத்தனை பேர் டிஸ்லைக்கும் பண்ணுவாங்க ஒரு சிலர். இப்போ 100 பேர் லைக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் டிஸ்லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது அந்த 2 பேருக்கு வந்து இதை சார்ந்து இருப்பாங்க. அந்த 10% 5%ல் மேபி அது உள்ளே போயிட்டுருப்பாங்க டீப்பாக. இவங்க என்ன சொல்கிறது, எங்களுக்கு மாதம் 10% கொடுக்குறாங்க, அங்கே நான் 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன், 3 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அது அவங்களுக்கு தெரியாது அது கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்றது விஷயம். ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணுன்னா அனுபவத்தை ஃபஸ்ட் நீங்கள் விதைங்க. அனுபவத்தை விதைங்கன்னா என்ன பண்ணணும், பணத்தை எடுத்துகிட்டு வர வேலையை வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு பணத்தை சேஃபாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க. ஷேர் மார்க்கெட்னால் என்ன நடக்குது, யார் வாங்குறாங்க, பையர்ஸ் யார், சேலர்ஸ் யார், எப்படி வியாபாரம் ஆகுது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எப்படி பரிமாறுது, எந்த வேகத்தில் பரிமாறுது, என்ன மாதிரி அவங்க கையாளுறாங்க, எந்தெந்த முறையில் சம்பாதிக்கிறாங்க, எத்தனை நாட்கள் ஆகும். சரி, ஒரு வேளை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணணுன்னா கற்றுக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், கற்றுக்க சொல்ல என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் வந்து நெளிவு சொல்லியெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உள்ளே வரலாம். ஏன்னா இப்போ நான் சொல்லிடலாம் உங்களுக்கு, அது உங்களுக்கு புரியாத வேர்ட்ஸ்லாம் நிறைய வரும். இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ மார்க்கெட்டில் உள்ளே வந்தவங்களுக்கு தெரியும். இதில் வந்து முக்கியமாக சைக்காலஜி, நம்ம ஹியூமன் சைக்காலஜி தான் இதில் ஒர்க் ஆகுறதே. நம்ம சைக்காலஜி தான் இதில் ஒர்க் ஆகுறதே. பேஷன்ஸ் பொறுமைன்னு சொல்கிறீங்களா, அதுதான் இங்கே ஒர்க் ஆகுறது. வேறு எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. இங்கே நம்ம பணமோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு சார்ட்டு கேண்டில் என்னென்னோ சொல்லுவாங்க அது ஷேர் மார்க்கெட்டில், அதெல்லாம் எதுவும் ஒர்க் ஆகாது. நீங்கள் சைக்காலஜின்னு சொல்லலைன்னா இதுதான் இங்கே ஒர்க் ஆகுறது. ஒரு பிளான், அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். மேபி 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். அந்த டைம் கொடுக்க முடிஞ்சால் உள்ளே வாங்க. எனக்கு ஒரு மாதத்தில் சம்பாதிக்கணும், 2 மாதத்தில் சம்பாதிக்கணும், இல்லை 3 மாதத்தில் சம்பாரிச்சு பெரிய லைன் அப்படின்னா வராதிங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன், 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் மீட் பண்ணலாம். எல்லோரும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.